ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ப்ராக்டிஸ் மேக்ஸ் அ மேன் பர்ஃபெக்ட். பயிற்சி செஞ்சால் எந்த ஒரு மனிதனும் முழுமை அடைகிறான். அதாவது அந்த எந்த விஷயத்துக்காக நம்ம பயிற்சி செய்கிறோமோ அது கண்டிப்பாக ஒரு நாள் வந்து பர்ஃபெக்டாக வந்துகிட்டே இருக்கும், பர்ஃபெக்டாக வரும் அப்படிங்கிறத இந்த லெசனோட டாப்பிக்கு மீனிங். இந்த லெசனில் யார் வராங்க அப்படின்னா, அந்த பிக்சரில் ஒருத்தர் வந்து வில்லு வச்சிட்ருக்காருல, அவர் பேர் தான் உத்தமன். இவர் வந்து ஒரு ஆர்ச்சர் அப்படின்னா வில்வித்தைக்காரர்னு அர்த்தம். ரொம்ப நாளுக்கு முன்னாடி ஃபாரஸ்ட் அண்ட் அனிமல்ஸ் எல்லாம் நிலத்தை வந்து ஆக்கிரமிச்சிட்ருக்காங்க. அந்த காலத்துலலாம் அதிக வீடு இருக்காது, நிறைய ஃபாரஸ்ட் காடுகளாக தானே இருக்கும். அதே மாதிரி இருந்திருக்கு. அப்போ வந்து அவர் வந்து யார் அப்படின்னா, ஒரு ஸ்கில்டு ஆர்ச்சர் அண்ட் குட் பெர்ஃபார்ம் ஒண்டர்ஃபுல் ஃபீட்ஸ் ஆஃப் ஆர்ச்சரி. இவர் வந்து ரொம்பவே வில்வித்தையில் ரொம்பவே கை தேர்ந்தவராக இருந்தார். ரொம்பவே ஸ்கில்டு பர்சனாக இந்த வில்வித்தையில் இருந்தார். He could hit the center of the target preciously no matter how far the target was. இவர் என்ன பண்ணுவார் அப்படின்னா, இந்த பிக்சரில் பார்க்குறீங்களா, ஒரு ரவுண்டாக சர்க்கிள் மாதிரி ஒரு போர்டு இருக்குல்ல, அதில் நடுவில் இருக்க சென்டரில் கரெக்டாக குறி வச்சு அடிக்கக்கூடியவர். எவ்வளோ தூரத்தில் இருந்தாலுமே அவர் வந்து கரெக்டாக அந்த சர்க்கிள் நடுவில் வந்து அந்த வில்லை எய்துவார் அப்படின்னு சொல்கிறாங்க. அவருக்கு வந்து இது மாதிரி வந்து ரொம்பவே ஈஸியாக இருந்துச்சு, ஏன்னா தொடர்ந்து பயிற்சி எடுத்துகிட்டு இருந்தனால. இப்போ வந்து அவரோட திறமையை காட்டணுங்கிறதுக்காக நிறையா க்ரௌடான இருக்கிற ஏரியாவில் வந்து இவரோட திறமையை அடிக்கடி காட்டி இவர் நிறைய பேர்த்த அட்மையர் பண்ணுவார். ஓகேங்களா? அதே மாதிரி ஒரு நாள் வந்து இவருடைய டார்கெட்டை வந்து ஷூட் பண்ணுறதுக்காக எல்லோரும் சுற்றி நின்றுட்டுருக்காங்க, இவருடைய வித்தையை பார்க்குறதுக்காக. அப்போ வந்து ஒரு எண்ணெய் வியாபாரி, ஓகேங்களா, எண்ணெய் வியாபாரி வந்து அந்த க்ரௌடில் ஒருத்தராக வந்து சேர்ந்துருக்காரு, பார்த்துட்ருக்காரு. அதை பார்த்துட்டு அவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, எல்லோரும் அவருடைய திறமையை பார்த்துட்டு கிளாப் பண்ணி சீரப் பண்ணுறாங்க. இப்போ நம்ம ஏதாவது ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக நல்லா டான்ஸ் பண்ணாலோ, யாராவது நல்லா பாட்டு பாடினாலோ அவங்கள நம்ம என்ன பண்ணுவோம், சீரப் பண்ண தான் அவங்க இன்னுமே நல்லா பண்ணுவாங்க அப்படிங்கிறதுக்காக நம்ம ஸ்டேஜில் இருக்கவங்களுக்கு ஊக்குவிக்கிறதுக்காக நம்ம வந்து கிளாப் பண்ணி கத்தி சவுண்ட் போட்டு இது மாதிரி சீரப் பண்ணுவோம்ல. அதே மாதிரி அந்த இந்த க்ரௌடில் வந்து உத்தமனுக்காக கிளாப்லாம் பண்ணுறாங்க. பட் ஆனால் இந்த ஆயில் செல்லர் மட்டும் எந்த ஒரு கிளாப்புமே பண்ணாத இருக்கார். அப்புறம் வந்து கிளாப்லாம் பண்ணி முடிச்சிட்டாங்க. அப்புறம் திடீர்னு ஒரு பெரிய சவுண்டாக விடுறாரு. பெரிய சவுண்டில் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, இது வந்து ஒரு பெரிய மேட்ரே கிடையாது, இது வந்து ப்ராக்டிஸ்னால் மட்டும்தான் இது வந்து நடந்திருக்கு அப்படின்னு சொல்கிறாரு. அதை கேட்டோடனேயே வந்து உத்தமன் வந்து ரொம்ப எரிச்சல் ஆகுறாரு. நம்ம திறமை, இவ்வளோ பெரிய திறமையை வந்து இவன் வந்து ஜஸ்ட்டு ஒரு பயிற்சினால தான் அப்படின்ட்டு சொல்கிறானே, ரொம்பவே ஒரு சவுண்டாக சொல்லிட்டானே அப்படின்னு வந்து அவருக்கு ரொம்பவே எரிச்சல் ஆகுறாரு. உத்தமன் வந்து ரொம்ப இரிட்டேட் ஆகி, நீ வந்து ஒரு ஆர்ச்சரா, நீ என்ன நினைக்கிற என்னைய பற்றி அப்படின்னு, என்ன மாதிரி உன்னால் செய்ய முடியுமா அப்படின்னு அவர் வந்து சவுண்டாக கேட்குறாரு. அதுக்கப்புறமேட்டு அந்த ஓல்டு மேன் வந்து ரொம்ப பொறுமையாக என்ன சொல்கிறாருன்னா, நான் வந்து ஒன்றும் ஆர்ச்சர்லாம் கிடையாது, நான் ஒன்றும் வில்வித்தைக்காரன்லாம் கிடையாது, உன்னோட ஸ்கில்ஸில் வந்து எனக்கு எந்த ஒரு டவுட்டுமே கிடையாது, இது எல்லாமே ப்ராக்டிஸால் பயிற்சி செஞ்சால் கண்டிப்பாக இது எல்லாத்துக்குமே வரும் அப்படின்னு சொல்கிறாரு. மறுபடியும் அந்த பதிலை கேட்டுட்டு உத்தமன் வந்து ரொம்பவே இப்படி கண்ணெல்லாம் செவந்து போய் கோவப்படுறாரு. அதுக்கப்புறமேட்டு எதுக்கு நீ இப்படி தேவையில்லாத ஒரு கமெண்ட்ஸை, ஒரு யூஸே இல்லாத கமெண்ட்ஸை கொடுத்துட்ருக்க, நீ யார் அப்படின்னு சொல்கிறாரு. யார் அப்படின்னு கேட்குறாரு. அதுக்கு வந்து இதில் கோவப்படுறதுக்கு எதுவுமே இல்லையே, நான் வந்து ஒரு ஆயில் செல்லர், நான் வந்து ஒரு எண்ணெய் வியாபாரி, நான் வந்து இது மாதிரி காட்ஸ் அப்படின்னா என்னென்னா, சொரக்காய் இருக்குல்ல, அந்த காலத்துலலாம் என்ன பண்ணுவாங்கன்னா, சொரக்காயை நல்லா முத்த விட்டு காஞ்சதுக்கப்புறம் அதுக்குள்ளே இருக்க விதையெல்லாம் எடுத்து அதை வந்து எண்ணெய்க்காக இதை பயன்படுத்துவாங்க. அதுதான் காட்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். அதில் வந்து நான் வந்து இது மாதிரி எண்ணெயை ஊற்றி விற்பேன், ஆயில் வந்து விற்பேன், இது வந்து ரொம்ப வருஷமாக நான் செஞ்சிட்ருக்கேன், இதில் வந்து நான் ரொம்பவே ஸ்கில்டு பர்சன், இது வந்து எனக்கு ரொம்பவே ஈஸி, இதில் வந்து நிறையா வருஷமாக நான் ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே இருந்தனால இந்த இந்த
இந்த வேலை வந்து எனக்கு ரொம்பவே அசால்ட்டாக செய்வேன் அப்படின்னு சொல்கிறாரு. ஓகே, நான் வந்து இப்போ வந்து உங்களுக்கு எல்லாத்துக்கும் இது மாதிரி செஞ்சு காட்டுறேன், எப்படி எண்ணெய் வந்து ஊற்றுறது அப்படின்னு செஞ்சு காட்டுறேன் அப்படின்ட்டு அவர் வந்து சொல்கிறாரு அந்த ஓல்டு மேன். அதுக்கு அந்த உத்தமன் வந்து ரொம்பவே கேலியா, எங்கே உன்னுடைய திறமையை காட்டி பார்க்கலாம் அப்படின்னு சொல்கிறாரு. எல்லாருமே ரொம்பவே ஆர்வமாக இருக்காங்க அவரோட திறமையை பார்க்கறதுக்கு, என்ன அடுத்து நடக்க போகுது அப்படிங்கிறதுல. க்ரௌட் வந்து ரொம்பவே ஆர்வமாக இருக்காங்க. க்ரௌடெல்லாம் பக்கத்தில் வந்து அந்த ஆயில் செல்லர் பக்கத்தில் வந்து ஃபுல்லாக அவர் என்ன பண்ணுறாரு அப்படிங்கிறத பார்க்குறாங்க. ஆயில் செல்லர் அமைதியாக இருக்கார். அவர் ரொம்பவே பொறுமையாக அந்த காடை, அதாவது அந்த சொரக்கா இருக்குல்ல, அந்த காடை வந்து தரையில் வைக்கிறாரு. தரையில் வச்சதுக்கப்புறமேட்டு ஒரு காயின், அந்த காலத்துலலாம் காயினுக்கு நடுவில் ஒரு ஓட்டை இருக்கும், அது மாதிரி காயின்ஸ்லாம் தான் இருந்திருக்கு. ஓட்டைக்கால்னா அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த காயினை அந்த இந்த சொரக்கா இருக்குல்ல, அதோட மேல் பகுதியில் இருக்க ஓட்டையில் வச்சு ஓட்டையில் வைக்கிறாரு. அது வந்து என்ன அப்படின்னா காப்பரால் மேட் பண்ண காயினு. அதில் வந்து ஒரு சின்ன ஹோல் வந்து சென்டராக இருக்குது. அதுக்கப்புறமேட்டு ஆயில் செல்லர் எழுந்திருச்சு ஆயில் எடுக்கிறாரு. ஆயில் அப்படின்னா எண்ணெய் அப்படி எடுக்கிறாரு. எண்ணெயை எடுத்து அவர் என்ன பண்ணுறாருன்னா அந்த காட்குள்ளார ஊற்றுறாரு, அந்த சுரக்காய்க்குள்ளார ஊற்றுறாரு. அதுக்கு மேலே என்ன வச்சுருக்காராம், அந்த ஓட்டைக்கால்னாவை வச்சுருக்காரு, ஓட்டைக்காசை வச்சுருக்காரு. அவர் நல்லா ஹைட்டாக நின்று, ஹைட்லேருந்து ரொம்பவே பெரிய ஹைட்லேருந்து அவர் நின்றுட்டு தான் ஊற்றுறாரு பாருங்கள். இந்த பிக்சரில் பார்த்தீங்கன்னா தெரியும். இங்கே பாருங்கள், இதுதான் காட். அதுக்கு மேலே அந்த காயின் வச்சுருக்காரு. அதுக்கு மேலே நின்றுட்டு தான் அவர் வந்து ஆயிலை ஊற்றுறாரு. அவர் ஊற்றும் போது கொஞ்சம் கூட அந்த ஆயில் வந்து அந்த காயினில் படாமல் நேராக அந்த காட்குள்ளார தான் போகுது. ஓகேங்களா? இதை பார்த்துட்டு எல்லாருமே ரொம்பவே ஆச்சரியப்படுறாங்க. ஆச்சரியப்பட்டு அவரை ரொம்பவே அப்ரிஷியேட் பண்ணுறாங்க. எந்த ஒரு ஆயில் அந்த காயின் மேலே எந்த ஒரு ஆயில் பட்டதுக்கான சின்ன ஒரு தடயம் கூட, அதாவது ட்ரேஸ் கூட இல்லை அப்படின்னு எல்லாரும் அப்படியே வியப்பாக பார்க்குறாங்க. அதை பார்த்து எல்லாருமே ஷாக் ஆகி சைலண்ட்டாக பார்த்துட்ருக்காங்க. அதுக்கப்புறமேட்டு கொஞ்ச நேரத்துலேயே ஒரு பர்சன் வந்து நல்லா சியரப் பண்ணி கத்துறாரு. லவுடாக சியரப் பண்ணுறாங்க. அதை பார்த்துட்டு எல்லாமே அந்த க்ரௌடு ஃபுல்லாகவே கைத்தட்டி சியரப் பண்ணுறாங்க அந்த ஓல்டு மேனுக்கு. நான் தான் சொன்னேன்ல, இது வந்து ரொம்ப ஸ்பெஷலானது ஒன்றும் கிடையாது. இது வந்து நான் ப்ராக்டிஸ், அதாவது நான் சின்ன வயசுலேருந்தே இதை நான் ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டு இருந்தனால இது எனக்கு இது வந்து உங்களுக்குலாம் ஆச்சரியமாக இருக்குது, எனக்கு வந்து ஈஸியாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. இதே மாதிரி தான் உத்தமனும் பார்த்து ரொம்பவே சர்ப்ரைஸ் ஆகுறாரு. அதுக்கப்புறம் உத்தமன் சிரிச்சுக்கிட்டே, இன்றைக்கி உங்கள் மூலியமாக நான் ஒரு பாடத்தை கற்றுக்கிட்டேன் அப்படின்னு தேங்க்யூ சொல்கிறாரு உத்தமன் அந்த ஓல்டு மேனுக்கு. இந்த லெசன் மூலிமா நம்ம என்ன கற்றுக்கிட்டோம் அப்படின்னா, எந்த ஒரு விஷயத்தையுமே நம்ம ப்ராக்டிஸ் பண்ண அது வந்து ரொம்பவே நமக்கு சுலபமாயிடும். ஸோ உங்களுக்கு பிடிச்ச விஷயத்தில் நீங்களும் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணி அதில் ரொம்பவே ஸ்கில்டு பர்சனாக வரணும். ஓகேங்களா? இந்த லெசன் உங்களுக்கு பிடிச்சிச்சின்னா வீடியோக்கு லைக் பண்ணுங்கள், நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஏதாச்சும் டவுட் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.